ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு 4 கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துக்குவோம். நம்ம சர்பத்து குடிக்கிற டம்ளர்லாம் இதில் 2 டம்ளர் வச்சுருக்கேன் மிளகாத்தூள். இதில் 1.5 டம்ளர் உப்பு வச்சுருக்கேன். நம்ம டீ குடிக்கிற கிளாஸில் கடுகு 1 கிளாஸு, அதே மாதிரி வெள்ளை எள்ளு 1 கிளாஸு, அதில் ஒரு அரை கிளாஸுக்கும் கொஞ்சம் கீழே நம்ம வெந்தயம் எடுத்துக்கணும். ஒரு 50 கிராம் கூட இல்லை, 25 கிராம் இந்த மாதிரி மல்லி இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க, ரொம்ப தூளாயிராமல். 400 கிராம் பூண்டு வச்சுருக்கோம். 1 லிட்ரு கடலெண்ணெய் வச்சுருக்கேன். நம்ம நல்லெண்ணெயிலையும் செய்யலாம், கடலெண்ணெயிலையும் செய்யலாம். நான் கடலெண்ணெயில் தான் எப்பொழுதும் செய்கிறது. இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம வறுத்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, கடாய் வச்சுருக்கோம், சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. நம்ம எள்ளை வறுத்து எடுத்துப்போம். கருக விட்டுறக்கூடாது, லைட்டாக நமக்கு அது வெடிக்கும். அந்த பக்குவத்தில் நம்ம கொட்டிக்கலாம் வேறு கிண்ணத்தில். எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு, நம்ம கிண்ணத்தில் மாற்றிக்குவோம். கடுகையும் வறுத்து எடுத்துக்குவோம், கருக விட்டுறாமல். வெந்தயமும் போட்டாச்சு, வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்குவோம். நம்ம இது 3ஐயும் வறுத்து எடுத்துட்டோம். இப்போ பூண்டு வச்சுருக்கோம். பூண்டு வந்து பாதி முழுசாக இருக்கட்டும், பாதி நம்ம கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துடணும். பூண்டு 400 எடுத்துருந்தோம், 200 அரைக்கிறதுக்கு. நம்ம தனித்தனியாக இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பூண்டையும் அரைச்சிக்கணும். நம்ம பொடியெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது எள்ளு, கடுகு, வெந்தல், நம்ம பொடியெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பூண்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது தாளிக்கிறதுக்கு இருக்கட்டும், இதுவும் தாளிக்க இருக்கட்டும். இப்போ நம்ம மாங்காயை வெட்டி கட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். நான் மாங்காய் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இந்த பாலெல்லாம் அந்த தண்ணியில் கக்கிரும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு காட்டன் துணி எடுத்து தொடச்சி, ஈரம் இல்லாமல் தொடச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாங்காயை கட் பண்ணுவோம். வாங்க, நான் காட்டுறேன் எப்படி வெட்டுறதுன்னு. மாங்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம தாளிச்சுக்குவோம். இந்த மாங்காயெல்லாம் இந்த மாதிரி விதையெல்லாம் உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு, இந்த பேப்பர் மாதிரி இருக்கும், இதையும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஈரம் இல்லாமல் காட்டன் துணி வச்சு கட் பண்ணோன்னே தொடச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். நம்ம ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டோம். கடாய் சூடாகட்டும். சூடாகிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். 1 லிட்ரு வச்சுருக்கேன் எண்ணெய். 4 கிலோ மாங்காய்க்கு நம்ம 1 லிட்ரு எண்ணெய் எடுத்துக்கிட்டோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகம் 2 ஸ்பூனு. 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். நல்லா செவக்கட்டும். நல்லா வெந்தயமெல்லாம் செவந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்குவோம். சிம்மில் தான் வச்சுக்கணும். இப்போ ஆஃப் பண்ணிக்கிட்டு கடலெண்ணெய், செக்கெண்ணெய், அது அப்படி தான் பொங்கி வரும். ஸ்டவ் நம்ம பூண்டு போடையிலே ஆஃப் பண்ணிக்கணும். நல்லா செவந்துருச்சு. இது இந்த பக்குவத்துலேயே இருக்கட்டும், நல்லா ஆறணும். ஆற ஒட்டி தான் நம்ம மாங்காயில் சேர்க்கணும். இப்போ நம்ம அந்த பொடியெல்லாம் மாங்காயில் போய் கலந்துக்குவோம். வெந்தய பொடி சேர்த்துக்குவோம்.
மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். கடுகு பொடி சேர்த்துக்கலாம். எள்ளு பொடி சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா இது எல்லாத்தையும் நம்ம கலந்துக்குவோம். நல்லா இது கலந்து வச்சுக்குவோம். எண்ணெய் நல்லா ஆறணுன்னே இதில் கலந்துக்கணும். இது 1 வருஷத்துக்கு மேலே இருந்தால் கூட 1 வருஷத்துக்கு மேலே இருந்தால் கூட கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இது நான் போன வருஷம் போட்டது. இதே இந்த மாதத்துல தான் போட்டோம், 4வது மாதம். அப்படியே தான் இருக்குது ஊறுகாய் இன்னும். பழைய ஊறுகாய் அது. இப்போ நம்ம அது புதுசு போட்டுக்கிட்டோம். மாங்காய் இது நல்லா முத்தின மாங்காய், புளிப்பு மாங்காய் தான். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. என்னோட கலர் மஞ்சளாக தெரியுது இதுன்னு பார்க்காதீங்க. இது நல்லா முத்தின மாங்காய். இது வந்து ஊறுகாய்க்குனே உள்ள மாங்காய். நல்லா எண்ணெய் சூடு ஆறிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறந்தே நம்ம இதில் ஊற்றணும். பொடியெல்லாம் போட்டு மாங்காயில் கலந்து வச்சோம். இது எல்லாம் நல்லா அப்படி ஊறணும். அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாதிரி வச்சுருக்கணும். இந்த மாதிரி கலந்து வச்சுட்டா நல்லா இந்த மாதிரி அந்த எள்ளு பொடி எல்லாமே கலந்து எண்ணெய் பசை வந்துடும். இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்போ இதில் ஊற்றிக்குவோம். ஊறுகாயில் ஊற்றிக்குவோம் எண்ணெயெல்லாம். நல்லா இந்த எண்ணெயை ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடணும். ஒரு சொட்டு கூட ஈரம் இருக்கக்கூடாது மாங்காயெல்லாம். நமக்கு ஈரம் இருந்துச்சுன்னாலே மாங்காய் கெட்டு போகிறது, சீக்கிரம் ஊறுகாய் கெட்டு போகிறது. ஈரமே இல்லாமல் காட்டன் துணி வச்சு நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமும் துடைக்கணும். கட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இல்லை ஒரு 1 மணி நேரமாவது ஊற வச்சுருங்க. அந்த பால்லாம் அந்த தண்ணியில் போயிடும். நல்லா கழுவி எடுத்து காட்டன் துணி வச்சு துடைச்சிருங்க. நான் வந்து உங்களுக்கு 4 கிலோவுக்கு தான் இதெல்லாம் வந்து பொடி சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து 2 கிலோ 1 கிலோ செய்கிறேன்னா அதில் டிவைடு பண்ணிக்கோங்க. இப்போ ஊறுகாய் வந்து இப்போ நம்ம நைட்டில் செஞ்சுருக்கோம். நைட்டில் செஞ்சோம்னா இப்போ ஒரு தடவை நம்ம கிளறி நல்லா வச்சுருவோம். மூடி போட்டு மூடலாம், இல்லை ஒரு துணி போட்டு கட்டி வைக்கிறனாலும் வச்சுக்கோங்க. இப்போ நைட்டில் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். நாளைக்கு காலையில் இதே மாதிரி கிளறி விடணும். இல்லாட்டி கீழே அடியில் தங்கிடும் பொடியெல்லாம். சாயந்தரம் ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விடணும். இந்த மாதிரி கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊறுகாய் ஜாடியில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு உப்பு பத்தலாட்டி கூட உப்பு சேர்த்துக்கலாம். காரப்பொடியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது, மிளகாத்தூள்லாம். இப்போ நம்ம ஒரு தடவை சேர்க்குறதோட மிளகாத்தூளை சேர்த்துட்டு விட்டுறணும். உப்பு மட்டும் பத்தலாட்டி அப்போதைக்கே செக் பண்ணிவிட்டு ஜாடியில் போடுறதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் ஜாடியில் போடையில் உங்களுக்கு காட்டுறேன். நேற்று ஊறுகாய் போட்டோம். நம்ம இந்த இதிலே போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படியே. இன்றைக்கி காலையில் நேற்று ஊறுகாய் போட்டு இன்றைக்கி காலையில் ஒரு தடவை கிண்டி விட்டோம். இப்போ சாயந்தரம் ஒரு தடவை மறுபடியும் கிண்டி நம்ம ஜாடியில் அள்ளி வச்சிடலாம். இந்த டைமில் நமக்கு உப்பு போதுமா பத்தாதான்னு செக் பண்ணிவிட்டு பத்தலாட்டி உப்பு போட்டுக்கிட்டு ஜாடியில் அள்ளி வச்சுருங்க. இப்போ நல்லா நம்ம கலந்துக்குவோம். நல்லா ஊறியிருக்கு ஊறுகாய். முதல் நாள் சாயந்தரம் போட்டிங்கன்னா மறுநாள் காலையில் இந்த மாதிரி கிண்டி விடணும். அதே சாயந்தரம் மறுபடியும் நம்ம ஜாடியில் அள்ளி வச்சுக்கலாம். முதல் நாள் போட்டு மறுநாள் அள்ளி வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரிஜினல் ஆந்திரா ஊறுகாய். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டு போகாது சீக்கிரம்.
1 வருஷத்துக்கு மேலே கூட வரும் நமக்கு. நம்ம மறுநாள் இன்னைக்கு நம்ம ஜாடியில் அள்ளி வச்சாச்சு. நாளைக்கு ஒரு தடவை சும்மா கரண்டி போட்டு ஒரு தடவை கிண்டி விடுங்க. அடியில் மசாலா நின்றுக்கும். அதனால் கிண்டி விட்டியன்னா ஒரு 2 நாளைக்கு நம்ம இப்படி கிண்டி விட்டால் அதுக்கப்புறம் நம்ம கிண்டி விட வேணாம். ஊறுகாய் போட்டால் ஒரு 2 நாளைக்கு மட்டும் கிண்டி விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ துணி போட்டு நம்ம வேடு கட்டி வச்சிடலாம். மேலே இப்படி துணி போட்டு நம்ம அப்படி கட்டி வச்சிடலாம். கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நம்ம கட்டி வச்சிடணும். நம்ம நல்லா எப்பொழுதுமே அதை தொடக்கூடாது. எப்போ ஊறுகாய் வேணுமோ அப்போ தான் நம்ம எடுக்கணும். நம்ம சின்ன ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ பாட்டிலோ நம்ம சின்ன அதில் நம்ம டெய்லி யூஸ்க்கு போட்டு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இதை நம்ம எப்பாச்சும் தான் தொடணும். ஓயாமல் இதை எடுத்து தொட்டுட்டு இருக்கக்கூடாது. நமக்கு தேவையானதை பாட்டிலில் கொஞ்சம் வச்சுக்கலாம், இல்லை பிளாஸ்டிக் டப்பாவில் கூட வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஜாடியில் போட்டு எல்லாம் கட்டி வச்சாச்சு. நாளைக்கு ஒரு தடவை கரண்டி போட்டு நான் கிண்டி விடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இதை கிண்டி விடலாம் வேணாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.